ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பாயில்டு பொட்டேட்டோ வச்சு ஒரு கிரேவி, அதுவும் டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இதுக்கு நான் உருளைக்கிழங்கு ஒரு 600 கிராம்ஸ்க்கு எடுத்து நல்லா கழுகிட்டு தோல் சீவி அதை பாதி பாதியாக தோல் எடுக்கல, ரெண்டாக கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே ஆஃபாக கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் அளவுக்கு விட்டுட்டா அந்த உருளைக்கிழங்குலாம் வெந்துடும். உப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் எண்ணெய் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டோம்னா குக்கர்லேருந்து தண்ணி வெளியே ஸ்பில் ஆகி வராமல் இருக்கும். அதுக்காக அது நம்ம சொன்ன மாதிரி அடுப்பில் வச்சு 4 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதே போடணும். அதே மாதிரி குக்கரில் இந்த மாதிரி புகை வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் விசில் ப்ராப்பராக வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். அது கூட பார்த்திங்கன்னா ஸ்பீடில் தனியாக தயிர் ஒரு கப் அளவு எடுத்துகிட்டு அதில் வெறுமிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி, அதுக்கப்புறமா பெப்பரு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கிட்டு உப்பு, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் இதையும் சேர்த்துக்கிறோம். நல்லா இந்த மாதிரி அடித்து அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து தோல் எடுத்து அப்படியே ஒன்றும் பாதியமாக வச்சுருக்கோம். பக்கத்தில் கருவேப்பிலை, கசூரி மேத்தி, அப்புறம் பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது எண்ணெயை ஊற்றி ஒரு பேனில் சீரகம், சோம்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் அங்கே கட் பண்ணி வச்சுருக்க நம்மளோட பச்சை மிளகா 2 இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். அது கொஞ்சம் நல்லா மூடி போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த கிரேவி மெயினாக சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். அது பார்த்திங்கன்னா இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த தயிரை கலந்து வச்சுருந்து இல்லையா, அதை போட்டு அது கூட தண்ணி எவ்வளோ தேவையோ நம்ம அதுக்கு ஏற்ற அளவுக்கு இதை கலந்து விட்டுக்க போகிறோம். அதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா மூடி அதை கொதிக்க விட போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் மேலே அப்படியே மிதந்து வருதியா, இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் அப்படியே ஒன்றும் பாதியமாக போட்டு அதில் நல்லா கலந்து விட்டுட்டு அது அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சப்பாத்தி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்பயும் போல் நம்ம வீட்டில் சப்பாத்தி தான் ஹிட்டு, அதனால் நீங்கள் சப்பாத்தி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் போட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அது மேலே நல்லா அப்படியே கொஞ்சம் தூவி விட்டுறோம். அவ்வளோதான், சூப்பர் அண்ட் டேஸ்டியான நம்மளோட உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ணோம். நீங்கள் எதுக்கு கூட வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும், சப்பாத்தி கூட வேறு என்ன டிஷ் பிடிக்கும் உங்களுக்குன்றதை சொல்லுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.